ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ப்ரான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஜீரக சம்பா அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, பச்சை மிளகா, மல்லி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயிலும் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் கலர் வர்ற வரையிலும் வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, புதினா, மல்லி இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கணும். அதுவும் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வதக்குங்க. அதில் ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு சாஃப்டாக வர வரையிலும் வதக்குங்க. அதுக்கப்புறம் அதில் மசாலா சேர்க்கணும். பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம அதில் தயிர் போட போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் தயிர் போட்டால் போதும். 2 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரானை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதை அதிகம் கிண்டாதீங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 1க்கு 1.5 தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அது கொதி வர்ற வரையிலும் வெயிட் பண்ணுறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை அதில் போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது. அனலை அதிகமாக வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மெதுவாக கிளறி விட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறோம். லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நெய்யும் மல்லியும் அதில் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டு தம் போட போகிறோம். தம் போட்டுட்டு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே தம்முலே விட்டுருங்க. அது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பிரியாணி பொல பொலன்னு இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நீட்டாக சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.